வணக்கம் ஐயா. கீர்த்திகா கோபிநாத் மனைவி, சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஐயா. எனக்கு இந்த வீசிங் பிரச்சனை, ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்தது. போன வருஷம் எனக்கு வந்து இந்த வீசிங் பிரச்சனையில் 2-3 மாதம் தொடர்ந்து அவஸ்தைப்பட்டேன். என்னால் ஒரு ஒரு 2 அடி 3 அடி எடுத்து வச்சாலே ரொம்ப மூச்சு வாங்கும். எனக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்டு வந்துட்டு இருந்தேன். காலையில் தூங்கி எழுந்தவுடனே நெபுலைசர் வைக்கணும், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நெபுலைசர் வைக்கணும், நடுவில் பஃப் எடுத்துக்கிட்டால் தான் என்னால் என்னோட அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்ய முடிஞ்சுது. வீட்டு வேலைகளையும் சரி, பள்ளி வேலைகளையும் சரியா. அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து கல்யாண முருங்கை சம்மந்தமாக ஒரு ஆடியோ, ஆஸ்துமாக்காக ஒரு ஆடியோ போட்டிருந்தீங்க. அந்த கஷாயத்தை குடிச்சேயா. கல்யாண முருங்கை இலைப்பொடி 1/2 ஸ்பூனு, சித்திரத்தை 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, 5 மிளகு நுணுக்கி போட்டு குடிக்க சொன்னீங்கய்யா. 200 மில்லி தண்ணியை 100 மில்லி ஆக்கி குடிக்க சொன்னீங்க. கஷாயத்தை அது இது பண்ணி குடிக்க சொன்னீங்க. அது நான் தொடர்ந்து 7 நாள் குடிச்சிட்டு வந்தேன். எனக்கு அந்த குடித்து ஒரு நாள்லேயே எனக்கு நல்லா ரிலீஃப் தெரிஞ்சுது. 2வது நாளில் சளி நல்லா கரைஞ்சி வெளியே வருது, நல்லா தெரிஞ்சுதுயா. நல்லா தெரிஞ்சுது, பயங்கர ரிலீஃப் ஆகிடுச்சு. எனக்கு அதுலேருந்து கொஞ்சம் ஆஸ்மா வீசிங் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அந்த வீசிங் சளி நிறைய சிரைச்சி வரும், அப்போ உடனே அந்த கஷாயம் போட்டு குடிச்சிடுவேன். இதுக்கு நிரந்தர தீர்வு எப்படின்னு கேட்டப்போ நீங்கள் தொடர்ந்து 21 நாள் குடிங்கன்னு சொன்னீங்க. போன 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு 10லேருந்து 12 நாள் இந்த கஷாயத்தை குடிச்சேங்க. இப்போ 2 மாதமாக கடவுள் அருளால் எனக்கு எந்த வீசிங் பிரச்சனையோ அந்த மூச்சு வாங்குறதோ எதுவுமே இல்லையா. இந்த வீசிங் பிரச்சனை இருந்ததுனால நான் வந்து நீர்க்காய்களும் இந்த கோல்டான பழங்களும் அதெல்லாம் சேர்த்துக்காம நிறைய தவிர்த்துக்கிட்டே வந்தேன். இப்போ 2 மாதமாக எல்லா காய்கறிகள், எல்லா பழங்கள் எல்லாமே நான் சேர்த்துட்டு தான் வரேன். எனக்கு எந்த வீசிங் எதுவும் வராமல் இருக்குது. கடவுள் அருளால் இது எனக்கு குணமாயிடுச்சு. அதை குணப்படுத்தின உங்களுக்காக மிக்க நன்றி ஐயா. இந்த நன்றின்னு ஒரு வார்த்தையால் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன் ஐயா. அந்த அவ்வளோ வலிகள் வேதனைகள் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. இந்த கல்யாண முருங்கை இலை, கல்யாண முருங்கை செடியை வந்து எங்கள் வீட்லேயும் நட்டு வச்சுருக்கேன் ஐயா. அது நல்லா வந்துட்டு இருக்கிறச்ச எங்கள் வீட்டு அந்த இது பின்புறத்தில் வச்சதுலப்ப ஒரு எலி வந்து பெருசாலி வந்து கடிச்சிடுச்சு. அதனால திரும்ப நட்டு வச்சுருக்கோம், துளுத்து வந்துட்டுருக்குயா. அது நல்லா வளர்ந்தவுடனே உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஐயா. அடுத்தது இந்த சுத்த உஷ்ண பயிற்சி, கழிவு நீக்க பயிற்சிலாம், முத்ரா பயிற்சிலாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன்யா. இந்த முத்ரா பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால எனக்கு ப்ரீத்திங்கில் நல்லா இந்த லங்ஸ் நல்லா விரிஞ்சு இதுவாகிறது நல்லா எனக்கு உணர முடியுதுயா. நல்லா ஆக்டிவாக வேலை செய்யுது லங்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா பயிற்சியும் என் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லித்தரேன். பள்ளி மாணவர்கள் செய்கிறச்சே நல்லா ஆக்டிவாக பிரிஸ்காகவும் இருக்கிறாங்க. அடுத்தது முத்ரா பயிற்சி செல்றதுனால அவங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகுது. ஈஸியாக சொல்லி கொடுக்குறது ஈஸியாக நல்லா புரிஞ்சு மனப்பாடம் பண்ணுறாங்க ஐயா. மிக்க நன்றி ஐயா. இந்த பயிற்சிக்காகவும் இந்த மருத்துவ குறிப்புகளுக்காகவும் மிக்க மிக்க நன்றி ஐயா.